பேசுவோம். திரு கோட்டீஸ்வரன்ட்ட போயிட்டு நான் மற்றவர்கிட்ட வரேன். கரூருக்கு நேரடியாக போனவர். என்ன பார்த்தீங்க கோட்டி, என்ன நடந்திருக்கு இப்போ வந்து இதை அதுக்கு பிறகான ஒரு இதாக எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது வந்து முழுக்க வந்து ஒரு பார்ட்டி அப்படின்னு நம்ம தாவேக்கா சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். காரணம் என்னென்னா, வந்த கூட்டம் வந்து எதுவுமே பிரியாணிக்கோ பிரியாணி சாப்பிடணும், குவார்ட்டர் சாப்பிடணும் அப்படி கூட்டணும் வந்த கூட்டம்லாம் கிடையாது. நான் ஒரு சில இடத்துல போய் பார்க்கும்போது வீடுலாம் பூட்டிட்டு விஜயை பார்க்கணுன்ற அந்த ஆர்வத்தோடு வராங்க. எனக்கு முன்னாடி பேசின ராஜாராம் சார் ஆகட்டும், இல்லை அண்ணன் ஷாமனன் ஆகட்டும், அவங்க வந்து எப்படி வந்து சொதப்பியிருக்காங்கன்றது சொன்னாங்க. நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஏன் அப்படின்னா, இதில் வந்து நிறைய இடத்துல வந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விஜய் தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை வந்து ஒரு சில பேர் வந்து ஒத்துக்க வந்து தவறுறாங்க. இந்த பிரச்சனையை இன்றைக்கி இங்கே சரி பண்ணலை, இதை நம்ம இன்றைக்கி இங்கே மாற்றலை அப்படின்னா, இது நாளைக்கு அடுத்து இன்றைக்கி விஜய் விட்டுருங்க, நாளைக்கு தனுஷ் அரசியலுக்கு வராரு அப்படின்னா இந்த தப்பு தொடர்கதையாக போயிடும். இப்போது நான் ஒரு சில புகைப்படங்கள் காட்டுறேன். இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிரச்சாரங்க. இது வந்து குளித்தலையில் எடுத்தது. இது வந்து அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதில் அரவக்குறிச்சியில் எடுத்ததுங்க. இது கரூரில் இவர் நம்ம எங்கே பிரச்சனையாச்சோ அதே இடம். இப்போ இந்த 3 இடத்துல இருக்கிற இந்த கூட்டத்தை ஒரே நாளில் எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துலையும் போய் கூட்டுட்டே வராங்கன்னு வச்சுக்கோ. ஒரே இடத்துல சேர்த்தா என்ன ஆகும்? அங்கேயும் தள்ளுமுள்ளாகும், அங்கேயும் பிரச்சனை வரும். இப்போ விஜய் அவர்களோட அந்த புரிதல் இருக்குது பாருங்கள், அரசியல் புரிதல், அதுலேயே தவறு இருக்குது. என்னன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதியாக போய் ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 20 நிமிஷமோ ஒதுக்கி இவர் இதை பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. இவர் போகும்போது தலைவரோட தொண்டரும் போகிறாங்க. எவ்வளோனா ஒரு 5000-7000 பேர் போகிறாங்க. நான் தங்கியிருந்த அந்த விடுதியில் இருந்து இவரோட அந்த கூட்டம் போட்டது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர். நான் காலையில் சிற்றுண்டி சாப்பிட போனாலும் அப்பவும் கூட்டம் இருக்குது, மதியம் போனாலும் கூட்டம் இருக்குது, சாயந்தரம் போனாலும் கூட்டம் இருக்குது. அப்போ இவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த தொண்டர்கள்கிட்ட கூட்டம் இருந்தது. காலையிலே கூட்டம். நான் புகைப்படம் காட்டுறேன் பாருங்க. எனக்கு வந்து அதாவதுங்க, இது வந்து முன்னாள் நம்ம போய் அங்கே எடுத்த படம், முன்னாள் நைட்ல இருந்து வேலை நடக்குது. இது வந்து ஒரு சில தெருக்கள்ல வந்து மக்கள் இல்லாம விஜய் பார்க்க வந்துட்டாங்க. இது காலையில வந்த கூட்டம், இது மதியம், இது சாயந்தரமா வந்த கூட்டம் ஏறிட்டே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கூட்டம் கூடுதுன்னும் போது ஒரு எவ்வளவு பேர் அங்க தாங்குவாங்க? இந்த நிலைமை நீடிச்சதுன்னா என்ன ஆகுன்ற அந்த புரிதல் இருக்கு இல்லைங்களா? இது வந்து நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கலாம், இது திருச்சியில் நடந்திருக்கலாம், இல்ல அரியலூர்ல நடந்திருக்கலாம். அப்பவும் அதை பத்தி பேசல. ஆனா அங்கேயுமே சமிக்கைகள் வைக்கிறாங்க. அங்கெல்லாம் நடக்காம கரூர்ல மட்டும் நடக்குதுன்னா அங்கதான் கான்ஸ்பிரசின்னு இல்ல. நீங்க இதை வந்து செந்தில் பாலாஜியோட ஒப்பிட்டு பாக்குறாங்க, ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த கான்ஸ்பிரசி யாரு பண்ணதெல்லாம் இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க அவர்களோட தொண்டர்களை பாதுகாக்கணுமா பாதுகாக்க கூடாதா? சரி, நான் அந்த கான்ஸ்பிரசி தேரி, அப்போ உங்க தொண்டர்களுக்கே விஜய் தொண்டர்களுக்கு விஜயால பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? அந்த புள்ளி அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பண்றாங்கன்னா நாளைக்கு தொண்டர்கள் என்ன தைரியத்தில் விஜய் பிரச்சாரத்துக்கு இனிமேல் போவாங்க? ஆமா, அரசியல் கட்சிகள் காழ்ப்புணர்ச்சிகாரமா பண்ணுவாங்க. தொண்டர்களுடைய பாதுகாப்புங்கிறது கட்சிக்கு எடுக்கணும், காவல்துறைக்கு கூடுதல். காவல்துறை மனிதர்களுங்க. நம்ம வந்து கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசணும். நான் வந்து அந்த 3 நாள் அங்கிருந்து பார்த்ததுனால சொல்றேன். குளித்தலைக்கு அவங்களுக்கு நைட் டியூட்டி, முன்னாள் 11 மணிக்கு தான் அந்த கூட்டம் முடியுது. அதற்கு முன்னாடி கரூர், அதுக்கு முன்னாடி முப்பெரும் விழா. அவங்க என்ன மனிதர்களா இல்ல மிஷினா? அவங்களும் மனிதர்கள் தானே. ஒரு காவல்துறை அதிகாரியால எங்க ஒருத்தர் விழுந்து கிடக்கும் போது மனிதாபிமானம் இல்லாம ஏறி நிக்கிறாங்க, அந்த ஆர்வத்துல பாக்குறாங்க அப்படின்னும் போது மனிதர்கள் தள்ளி தானே நடக்குது. இது வந்து மாப் சைக்காலஜி. டிசம்பர்ல தான் அங்க திட்டமிடப்பட்டுச்சு, ஆனா முன்கூட்டியே அவர் கரூருக்கு வந்துட்டாரு. கரூருக்கு ஏற்கனவே இருக்க திட்டத்துல இருந்து மாற்றம். இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு அதாவது அது அரசியல் ஸ்டாரோ இல்ல வந்து ஒரு தோனி அவர்களோ இல்ல வந்து உங்களுக்கு ஃபுட்பால் பிளேயரோ இல்ல ஆக்டர் விஜய் அவர்களோ இல்ல ரஜினிகாந்த் அவர்களோ ஒருத்தர் வராங்கன்னா சொல்லிட்டு முந்தி அடிச்சுக்கிட்டு போயிட்டு அப்படி பார்க்கணும்னு சொல்லி அந்த விஷயம், அந்த கலாச்சாரம், அதுதான் இதுல முதல் காரணம். முதல்ல வந்து மக்களும் வந்து கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அந்த நிறைய பேர் இன்னைக்கு அழுகுறாங்க, குழந்தை போயிடுச்சு எது போயிடுச்சுன்னு. உண்மையான ஹீரோ தாய் தகப்பன் சொல்லி வளர்க்கணும், அதுல இருந்து வருதுங்க. அப்பதான் அந்த டிசிப்ளின் வரும். நாளைக்கு 10 லட்சம் பேர் கூடினாலும் அவங்க நின்று அங்க இருந்து பார்த்தா இந்த பிரச்சனை இல்லை. இது நடந்ததுக்கு அப்புறம் இது யாரு காரணம்ன்றாங்க. இதுல இன்னொன்னு 3 விஷயம் வந்து தாவேக்கா வந்து இதுல தவறு செஞ்சிருக்காங்க. ஒன்னு, காலதாமதம். அது வெறும் விமர்சனம் இல்லைங்க, என்னை பொறுத்தவரையிலும் முக்கிய காரணமே அதுதான். ஒரு பொதுமக்களை 7 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் நீங்க வெயில நிக்க வைக்கிறீங்க, தண்ணி இல்லாமல் நிக்க வைக்கிறீங்கன்னா இப்படி டயர்டா இருப்பாங்க. அவங்கள போய் நீங்க இப்படி லைட்டா தள்ளினீங்கன்னா போதும், வேற எதுவும் பண்ண வேணாம். மூச்சு திணறல், இது பத்தி இன்னும் வரல பேசல. எங்கடா ஒருத்தர் ஏன் விஜய் காலதாமதமா வராருன்னு ஒரு கூட்டத்தில் அன்னைக்கே கேட்டிருந்தாங்க, இல்ல தாவாக்கா நண்பர்களே கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை கிடையாது. 2வது, அவர் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் கரூரில் தங்கி இருக்கணும், அரசியல் ரீதியாக அதை எதிர்கொள்ளணும். அதை எதிர்க்காமல் அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு.
கோர்ட்ல என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் திரும்பி போனார்னா அங்க வந்து இல்ல என்ன பிரச்சனை வந்துடும், சட்டம் இதுக்கு மேல என்ன பிரச்சனை வந்துட போகுது? 40 பேர் உயிரிழப்புக்கு மேல என்ன பிரச்சனை வந்துட போகுது? அப்போ இறந்தவர்கள் தாவேகா தொண்டர்கள் இல்ல விஜய் அவர்களோட தீவிர ரசிகர்கள், அவரை பார்க்க வந்தோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது எடப்பாடி பழனிசாமி போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்டாலின் அவர்கள் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை அதை விட முக்கியமாக செந்தில் பாலாஜி போனதை விடவோ இல்லை கரூரில் விஜயபாஸ்கர் போனதை விட யார் முதல்ல போயிருக்கணும்? இவர் தான் போயிருக்கணும். இவர் போகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு இட்டு கொடுக்கறதுக்கு இவங்கெல்லாம் ஏன் சீக்கிரம் போனாங்கன்னு இது ஒரு கேள்வியா? செந்தில் பாலாஜி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர். நீங்கள் செந்தில் பாலாஜி மேலே அரசியல் ரீதியாக விமர்சனம் வைங்க. சீக்கிரம் போனது ஒரு தப்பு. ஆம்புலன்ஸ் எப்படி இன்னொன்று சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸ் சுற்றி சுற்றி வந்து இந்த ஆம்புலன்ஸ் சுற்றி சுற்றி வரலனா இன்னும் உயிர் சேதம் அதிகமாக இருக்கும். நான் கண் எதிரில் பார்த்தவன்றதுனால சொல்கிறேன். தாவேக்கால என்ன பிரச்சனைனா அந்த தொண்டர்களோட அந்த நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் அரசியல் ரீதியாக ஒழுங்குபடுத்தப்படணும். ஏங்க அங்கேருந்து மைக்கில் சொல்கிறாங்க ஏறாத, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாத. என்கிட்ட இதுக்கெல்லாம் வீடியோ இருக்குது, அதுக்கு அந்த ஆடியோலாம் இருக்குது. ஏறாதனா ஏறுறாங்க, தாவாதனா தாவுறாங்க. அன்னைக்கு நடக்குது, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாங்க, அந்த ஜெனரேட்டர் ரூம்ல போறாங்க. செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அந்த அடிப்படை இருக்கு பாருங்க. அது இன்னொன்று சாயந்தரம்க்கே இது நடக்கணும். காலையில வந்து என்ன ஃபெசிலிட்டி இருக்கணுமோ அதை தான் போட்டாங்க. இரவுக்கு அதிகமான லைட்டோ இல்ல ஒரு இன்னொன்று எல்இடி கூட வைக்கல. இப்போ நைட் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தலைவர் வந்து நாமக்கல்லே லேட் ஆகி போச்சு. இங்க 6:30 மணி ஆயிடுச்சு, இருட்டுச்சுன்னு தெரியணும். ஏதோ வந்து அந்த ஜங்ஷன்ல ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 2 எல்இடி வச்சு இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் அவங்க 8 மணி 10 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்க எல்இடி வச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பஸ்ல வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் கலைஞ்சி அந்த எல்இடி ஆண்ட போய் நின்று பாக்குறாங்க, நேர்ல பாத்துறாங்க. அந்த மாதிரி எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணாம வெறும் ஸ்கொயரா வந்து காவல்துறையோ இல்ல வந்து அரசாங்கத்தை பிளேம் பண்றதுன்றது இது திருச்சியில கூட நடந்திருக்கும். நம்ம பத்திரிகையாளர்கள் இதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அது என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ஆர்வம் இருக்கு பாருங்க, இந்த லைவ்ல அப்படி டாட்டா காட்டுறது, செல்ஃபி எடுக்கிறது, அந்த மோகம் தான் அதிகமா இருக்க தவிர்த்து அங்க யாரா ஒருத்தர் தண்ணி. இன்னொன்னு இவங்க எல்லாமே எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு கிடையாது. இப்போ ஒரு பெரும்பகுதி அவரை பார்க்கறதுக்கு வர்ற கூட்டம் தான். அவரை பார்த்துடணும், நேரா பார்த்துடணும்னு வராங்க. அப்ப நெருக்கி வராங்க. அத வந்து விஜய் அவர்கள் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த வண்டிக்குள்ளேயே இருந்துகிட்டு அவர் வந்து நான் ஒரு உங்களுக்கு புகைப்படம் ஒன்று காட்டுறது, வண்டிக்குள்ளே இருந்தா இந்த புகைப்படத்துல விஜய் நீங்க பார்க்க முடியாது. இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 அடியில இருந்து எடுக்கிறேன். விஜய் இங்கே வந்து காட்சி தந்திருந்தாருன்னா இவங்களோட ஆர்வம் இருக்கு பாருங்களேன், அது அடுத்த 200 மீட்டருக்கு போயிருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்துட்டு சரி விஜய் பார்த்துட்டோம், அவர் அங்க பேச தானே போறாரு, இங்க மைக் இருக்கு கேட்டிருப்பாங்க. இவரை உள்ளே வச்சுக்கிட்டு இவரோட ஆயுதம் வந்து கூட்டங்க. அந்த ஆயுதத்தை வந்து இவர் அதீதமா பயன்படுத்துறதுனால வந்த விபத்து தான் இது. சரி, பேசலாம். முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு மணிகண்டன் போயிட்டு வந்துடுறேன். சார் மணிகண்டன், விசாரணை இதெல்லாம் நடக்குது, தவறுகள் இருக்குது. இன்னொரு பக்கம் சிபிஐ வேணும் அப்படின்னு கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்களாக முன்வைக்கிறாங்க. என்ன அடிப்படையில், எதற்காக அந்த கோரிக்கைன்னு பார்க்குறீங்க? நியூஸ் 18 சொல்லதிகார நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்க. திரு கார்த்திகை செல்வனுடைய வயது குறித்து எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருந்தது. ஆனா சிறு வயதுல யாரை பார்த்தோம் தலைவரை அப்படின்னு நீங்க சொன்னப்பயே உங்க வயது என்ன அப்படிங்கறது ஓரளவுக்கு யூகிச்சுட்டேன். நீங்க கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து விபத்தை அரசியலாக்குவது யார், விசாரணை அரசியலாக்குவது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு பிரபலமான தமிழ் படத்துல ஒரு டைலாக் வருங்க, காந்தி அரை நிர்வாணமாக அரைக்கோமணத்தோடு திரிந்ததோ அரசியல் தான், அம்பேத்கர் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நடந்ததோ அரசியல் தான் அப்படின்னு ஒரு வருங்க. என்னை பொறுத்த மட்டில் கரூர்ல நடந்தது எப்படி பிரிட்டிஷ் காலத்துல ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததோ அந்த மாதிரி ஒரு ஜாலியன் வாலாபாக் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா தான்